மற்றொரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டனாக ருத்துராஜ் கெய்க்வாட் இருப்பார் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டனாக ருத்துராஜ் கெய்க்வாட் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அணிகள் அறிமுக நிகழ்ச்சியில் கேப்டனாக அவர் கலந்து கொள்கிறார். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டனாக ருத்துராஜ் கெய்க்வாட் செயல்படுவார் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மதியழகன் இணைப்பில் இருக்கீங்க. முழு விவரம். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் புதிய கேப்டனாக அந்த அணியினுடைய தொடக்க வீரர் ருத்துராஜ் கெய்க்வாட் தற்பொழுது நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பாக சென்னை அணி சார்பில் எந்த விதமான அதிகாரப்பூர்வ தகவலும் தற்போது வெளியிடப்படாத நிலையில் இந்த அதாவது நாளை தொடங்க இருக்கக்கூடிய 17வது IPL தொடருக்கான கேப்டன்களினுடைய குழு புகைப்படம், அந்த IPL கோப்பையை வைத்து அந்த வீரர்கள் கேப்டன்கள் புகைப்படம் எடுத்துக் கொள்வார்கள். அதில் தற்பொழுது ருத்துராஜ் கெய்க்வாட் பங்கேற்று இருக்கிறார். சென்னை அணியினுடைய கேப்டன் அவர்தான் என்பது தற்பொழுது IPL நிர்வாகம் சார்பில் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டு இருக்கிறது. ருத்துராஜ் கெய்க்வாட்டை பொறுத்த வரைக்கும் அவர் மகாராஷ்டிரா மாநிலம் புனேவை சேர்ந்தவர். 1997ஆம் ஆண்டு ஜனவரி 31ஆம் தேதி பிறந்தவர். அவர் மகாராஷ்டிரா மாநிலத்தை சொந்த மாநிலமாக கொண்டவர். மேலும் இந்திய அணி, இந்திய A அணி உள்ளிட்ட பல்வேறு அணிகளுக்காக விளையாடி இருக்கிறார். உள்ளூர் போட்டிகளை பொறுத்த வரைக்கும் மகாராஷ்டிரா கிரிக்கெட் அணிக்காக விளையாடி இருக்கிறார். IPL பொறுத்த வரைக்கும் அவர் சென்னை அணிக்காக விளையாடி வருகிறார். சென்னை அணியினுடைய ஒரு சிறந்த வீரராக ருத்துராஜ் கெய்க்வாட் திகழ்ந்து வரக்கூடிய நிலையில் தற்பொழுது அவர் சென்னை அணியினுடைய கேப்டனாக நியமிக்கப்பட்டு இருக்கிறார். IPL தொடங்கியதிலிருந்து சென்னை அணிக்காக தோனி கேப்டனாக இருந்து வந்த நிலையில் கடந்த முந்தைய சீசன் மட்டும் ரவீந்திர ஜடேஜா கேப்டனாக நியமிக்கப்பட்டார். ஆனால் சென்னை அணி தொடர்ச்சியாக தோல்விகளை சந்தித்து வந்த நிலையில் மீண்டும் கேப்டன் பொறுப்பை தோனி ஏற்றிருந்தார். இந்த நிலையில் நடப்பு சீசன் தான் தோனிக்கு கடைசி சீசனாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்பட்டு வருகிறது. தோனி அதனை உறுதி செய்யவில்லை. அதே நேரத்தில் சில நாட்களுக்கு முன்பாக தோனி ஒரு கருத்தை பதிவிட்டிருந்தார். அதில் புதிய சீசன் புதிய ரோல் என்ற ஒரு கருத்தை பதிவிட்டிருந்தார். இதன் மூலம் அவர் என்ன முடிவெடுக்கப் போகிறார் என்று பல்வேறு கேள்விகள் எல்லாம் எழுந்த நிலையில் தற்பொழுது சென்னை அணியினுடைய கேப்டனாக ருத்துராஜ் கெய்க்வாட் நியமிக்கப்பட்டிருப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை தோனி இந்த சீசனுடன் ஓய்வு பெற்றாலும் கூட உடனடியாக அடுத்த வர சீசனில் இருந்து உடனடியாக கேப்டன் பொறுப்பை ஏற்றி வழி நடத்துவது கடினமாக இருக்கும் என்பதால் நடப்பு சீசன் தோனி விளையாடும் பொழுது அவருடன் அனுபவத்தையும் சேர்த்து அடுத்த சீசனில் தொடர்ச்சியாக சென்னை அணியை வழி நடத்துவதற்கு சுலபமான காரியமாக இருக்கும் என்பதால் இந்த சீசனிலேயே ருத்துராஜ் கெய்க்வாட் கேப்டனாக நியமிக்கப்பட்டிருக்கலாம் என்றும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. தோனியை பொறுத்த வரைக்கும் சென்னை அணியினுடைய முகமாகவே தோனி அடையாளம் காணப்படுகிறார். சென்னையை தனது 2வது வீடு என்றும் தோனி பலமுறை பெருமையாக கூறியிருக்கக்கூடிய நிலையில் தோனிக்கென்று பெரும் ரசிகர் பட்டாளம் இருக்கக்கூடிய நிலையில் சென்னை அணி என்றாலே தோனி என்றுதான் ரசிகர்கள் நினைத்து வரக்கூடிய நிலையில் கேப்டனாக இல்லாமல் ஒரு வீரராக தோனியை சென்னை ரசிகர்கள் இந்த சீசனில் பார்க்க இருக்கிறார்கள். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டனாக ருத்துராஜ் நியமிக்கப்பட்டிருக்கிறார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.